வெல்கம் பேக் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2025 ரிலீஸ் ஆன நைட் ஆஃப் தி ரீப்பர் அப்படின்ற ஒரு கொடூரமான சீரியல் கில்லர் மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். இது ஒரு அருமையான சீரியல் கில்லர் படம். அதுவும் ட்விஸ்டோட கிளைமேக்ஸ்ல சீரியல் கில்லர் மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க கெத்துதான். ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன் அமெரிக்காவோட ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க எம்லிங்கிற ஒரு பொண்ணு ஆயா வேலை, அதாவது பேபி சிட்டிங் வேலைக்காக போயிருப்பான். அந்த வீட்டுல ஒரு குட்டி பையன், ஒரு சின்ன பொண்ணு, 2 பேர் இருப்பாங்க. அதுல குட்டி பையனை அழகா தூங்க வச்சுட்டு அவன் பயப்படாம இருக்கிறதுக்காக ஒரு டெடி பேரை அவன் பக்கத்திலேயே வைக்கிறான். அப்புறம் சின்ன பொண்ணையும் அவரோட ரூம்ல போய் தூங்குமான்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வந்தவ நல்ல ஒரு குத்து சாங் ஒன்ன போட்டுட்டு செம்மையா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது யாரோ வீட்டுக்கு வெளியே காரு கராஜ ஓபன் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. சரி, சின்ன பசங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்துட்டாங்க போலன்னு பயந்து போனவ வேகமா வெளியே போய் பார்த்தா யாருமே இல்ல. அப்ப ரோட்ல ஒரு கார் ஒண்ணு நிக்குது. யாரோட கார் அங்க வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் செக் பண்ணி பாக்குறா. அந்த கார்ல யாருமே இல்ல. ஆனா அங்க ஒரு நாய் செத்து கிடக்கும். ஆக்சுவலா அந்த நாய் யாரோ கொலை பண்ணிருப்பாங்க. சரி, இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்து ரோயின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வேகமா ஓடி போய் ஹால்ல போய் உட்காந்துக்கிறான். அப்போ ஹால்ல இவ குட்டி பையன் ரூம்ல வச்சா இல்லையா ஒரு டெடி பேர், அது இப்போ அழகா சேர்ல உட்காந்துருக்கும். அது கூடயே யோப்ரேட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதி வச்சிருப்பாங்க. இத பார்த்தவ, அடே சின்ன பசங்களா, உங்களோட விளையாடு தானா மட்டும் இந்த வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு அந்த குட்டி பையன் ரூம் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அவன் நல்லா கொரட்டோட்டு தூங்கிட்டு இருப்பான். அவனோட ரூம்ல இருக்கிற சேரெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது. கிளாசெட் எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்க. யாரு பார்த்த வேலைன்னு தெரியலையே, ஒருவேளை அந்த குட்டி கழுதுதான் ஏதோ வேலை பார்த்துருப்பா போலன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணோட ரூமை போய் ஓபன் பண்ணி பாக்குறான். அவன் நல்லா சாங் கேட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். அங்க போன எமிலி குட்டி பொண்ணு கிட்ட, ஏய் குட்டி கழுத, நீ தாண்டி இதெல்லாம் எழுதி வைக்கிற, யார்ட்டடி விளையாட்டு காட்டுறன்னு கேட்கும் போது, ஆண்டி உங்க வயசு என்ன ஆகுது, என் வயசு என்ன ஆகுது, உங்க கூட விளையாடுற வயசா எனக்கு, தயவு செஞ்சு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். அப்ப இவளை எழுதலைன்னா யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சின்ன பையன் ரூமுக்கு திரும்ப போய் பாக்குறா. அங்க டெடி பேர் இப்போ பெட்ல உட்காந்துட்டு இருக்குது. அது கூட ஒரு பேப்பர்ல பி மைண்ட் சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. பதறி போனவ வேகமா அந்த குட்டி பொண்ணோட ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க அவளை யாரோ கட்டி வச்சு அவளோட உடம்புலயே ஒரு பேப்பர்ல ஃபாரெவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாது. எமலி புள்ள வேகமா ஓடி போய் போலீஸுக்கு கால் பண்றதுக்காக லேண்ட்லைன் எடுத்தா அதோட வயரையும் கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆக எவனோ ஒரு திருட்டு பைய வேலையை பாக்குறான் அப்படிங்கறது மட்டும் நல்லா புரிஞ்சிருது. அந்த நேரத்துல டிவி தானா ஆனாகி புளி புளியா அடிச்சிட்டு இருக்கும். என்னடா தானா ஆனாகுதுன்னு நினைச்சிட்டு டிவி பக்கத்துல போய் பாக்குறா. ஒரு மாஸ்க் போட்டவன் டிவில வரான். டிவில வந்தவனும் சும்மா இருப்பானா, அவனும் அண்ட் எவர் அப்படிங்கிற ஒரு பேப்பரோட வந்து நிக்கிறான். சரி, யாரோ இவ்வளவு ஒன் சைடா லவ் பண்ற பெருச்ச பல பொண்ணாலதான் இந்த வேலையெல்லாம் பாக்குறான் அப்படிங்கறது நல்லாவே புரிஞ்சிருது. அந்த பொண்ணும் டிவியை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வர அதே மாஸ்க் போட்டவன் பொசுக்குன்னு அந்த புள்ளைய அச்சக்குன்னு வந்து குத்தி கொலை பண்ணிடுறான். இப்படி ஒரு அருமையான சம்பவத்தை மாஸ்க் போட்டவன் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே டைட்டில் கார்டு போடுறாங்க. நைட் ஆஃப் தி ரீப்பர். டைட்டில் கார்டு முடிஞ்சதும் ஒரு வாரம் கழிச்சு கட்டுறாங்க. அப்போ ஒரு பொண்ணு ரொம்பவே சோகமா அன்னம் போல எட்டு வச்சு டிங்கு டிங்கு நடந்து வரா. இவதான் படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு டீனா. அவளே என்ன சோகத்துல நடந்து வந்துட்டு இருக்கிறான்னு தெரியல. இவ இப்படி சோகமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு முட்டாப்பைய ஒரு கேமராவோட வந்து, நாங்க பிராங்க் பண்றோம், உங்களோட மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டுங்கன்னு சொல்ல, இத பார்த்து கடுப்பாகிற ஹீரோயின், டே சாட்டு, நான் ஆல்ரெடி அப்செட்ல இருக்கிறேன்டா, நீ வேற ஏன்டா கேமராலாம் கொண்டு வந்து கடுப்பேத்துற, தயவு செஞ்சு போடா அப்படின்னு அவனை திட்டிட்டு இருக்கும்போது கார்ல இருந்து இன்னொருத்த இறங்கி வரான். இவன் தான் ஹீரோயினோட லவ்வர், பேரு வில்ஸ். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒரே கிளாஸ்ல படிக்கிறவங்க தான். இந்த சாட்டு பைய ஹீரோயினோட ஃப்ரெண்டு, நம்ம வில்ஸ் இவனோட லவ்வர். அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட லவ்வருக்கும் ஏதோ பெருசா சண்டை போல. அதனால 2 பேரும் மூஞ்ச கொடுத்தே பேசிக்கிறது இல்ல. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மாப்பிள்ள சாட் என்ன பண்றான், இதுக்கு தாண்டி நான் சொன்னேன், என்னைய லவ் பண்ணிருக்கணும், உன்னை அப்படியே தாங்கு 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 தாங்கன்னு உள்ளங்கையை வச்சு தாங்கி இருந்திருப்பேன், இந்த நெட்டப்பையில லவ் பண்ணி இப்படியா சண்டையா போட தள்ளிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது வில்ஸ் என்ன பண்றான், டாய் நட்டையில நம்பினாலும் குட்டையில நம்ப கூடாதுடா, உன் பாய் பெஸ்டி வேலையை காட்டுற பத்தியா, ஒழுங்கு மரியாதை ஓடிடு இல்ல பிரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சாட்டு விருக்கு நடந்து அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் பெருசா வில்ஸ் கிட்ட பேசாம அப்படியே அங்க இருந்து மெடிக்கலுக்கு போறான். அங்க உள்ள போனதும் அந்த ஏரியாவோட ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆண்டி எலிசபெத் அங்க நின்றுட்டு இருப்பாங்களா, அவங்கள பார்த்து தலையை மட்டும் ஆட்டின ஹீரோயின் அப்படியே மெடிக்கலுக்கு போயிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நேரா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறான். அப்போ இந்த பக்கம் ஒரு போலீஸ்காரனை கட்டுறாங்க. இவனோட பேரு அர்னால்டு. அவனோட வீட்டுக்கு முன்னாடி யார் எவனே தெரியல ஒரு பாக்ஸ் ஒன்ன தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. அதை எடுத்து அவன் வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கார் கராஜோட ரிமோட் தான் இருக்கும். யார் இதை போட்டிருப்பா அப்படின்னு நம்ம அர்னால்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவளும் அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீச் ஆயிடுறான். 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றாங்க இல்லையா, உடனே லபக்குன்னு கட்டி பிடிச்சு ஒரே பாசத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட அவளோட ஃப்ரெண்டு, என்னடி இன்னைக்குன்னு பார்த்து வந்து தொலைஞ்சிருக்கேன், நாளைக்கு வந்திருக்கலாம்ல, நான் இன்னைக்கு பேபி சிட்டிங் வேலைக்காக ஒரு போலீஸ்கார வீட்டுக்கு போறேன், அந்த ஆளோட பேரு அர்னால்டு, அந்த ஆளோட பொண்டாட்டி வேற செத்து போயிடுச்சான், அப்படியே பசங்களை பாத்துக்கிற மாதிரி அந்த ஆளை உசார் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆயிடலான் இருக்கிறேன், நீ என்னடி சொல்றேன்னு கேட்கும்போது, ஏய் ஜலஜால கில்லாட்ரி, நீ வா சாமர்த்தியம் எல்லாம் எனக்கு வராதுமா, எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணி செட்டில் ஆயிரு, நல்லா இரு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதே நேரம் இந்த பக்கம் அர்னால்டு போலீஸ் அங்கிள் என்ன பண்றாரு, கூட வேலை செய்யற டேனியல்ங்கிற போலீஸ்காரனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் காரனு பாட்டுறாரு. அந்த வீட்டை பார்த்த டேனியல் போலீஸ்காரன், என்ன ஜெரிஃபே லஞ்சா ஓவரா, வீடெல்லாம் புதுசா வாங்கிருக்கீங்க, கலக்குறீங்க போங்கன்னு
சொல்றான். அதுக்கு அர்னால்டு மாமா, ஏன்டா என் வாயை கலர்ற, காலங்காத்தால ஒரு கிறுக்கு பைய ஒரு பாக்ஸ்ல கொண்டு வந்து இந்த ரிமோட்டை போட்டு போயிட்டான். இந்த ரிமோட்டோட கார் கராஜ் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே காலையில இருந்து அலைஞ்சிருக்கேன். இந்த ரிமோட்டை பிடிச்சி ஒரு அமுத்து அப்படின்னு சொல்லும் போது டேனியல் அந்த ரிமோட்டை அமுத்துறான். அந்த கார் கராஜ் ஓபன் ஆகுது. ஆமா, இது யாரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் கேட்க, அதுக்கு அர்னால்டு மாமா, இந்த வீட்டுலதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எமிலிங்கிற ஒரு பொண்ணை ஒருத்தன் கொடூரமா கொலை பண்ணிட்டான்டாம். இந்த ரிமோட்டை எவனோ ஒருத்தன் என் வீட்டுல வந்து போட்டிருக்கானா, அவனுக்கு இந்த கொலைக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா அப்படின்னு சொல்லும் போது, வாத்தியார உங்களோட மூளையோ மூளை, சரி வாங்க மேற்கொண்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம போய் ஒரு டீயை போடுவோம், காலில இருந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டீ சாப்பிட போயிடுறாங்க. அதே நேரம் இங்க ஃப்ரெண்ட் வீட்டுல இருந்து கிளம்பினால நம்ம ஹீரோயின் நேரா அவளோட வீட்டுக்கு போறா. அவங்க வீட பார்த்தா ஒரே சோகமயமா இருக்கு. சரி, இந்த புள்ளதான் ஏதோ லவர் கூட சண்டை போட்டான்னு சோகமா இருக்கான்னு பார்த்தா அவங்க வீடே சோகமா தான் இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்குள்ள போனதுமே அவளோட அம்மா, உன் ஃப்ரெண்டு கால் பண்ணாடி, உடனே உன்னை போன் பண்ண சொன்னான்னு சொல்றாங்க. சரின்னு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா, நீ வந்துட்டு போனதுல இருந்து வைத்தாலையா போதடி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக அர்னால்டு வீட்டுக்கு போய் ஆயா வேலை பாரடின்னு சொல்லிட்டு கெஞ்ச, அடப்பாடி உன்னோட பெரிய துன்பமா இருக்கு, சரி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் போவேன், அதுக்கப்புறம் என்னை போக சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்புறான். அப்ப இந்த பக்கம் டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச ரெண்டு போலீஸ்காரங்களும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அங்க அர்னால்டு கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு, பாஸ் இந்த பாக்ஸ் எங்க வீட்டுக்கு முன்னாடி கிடந்துச்சு, அதுல உங்க பேர் எழுதி உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாங்க, இந்தாங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை கொடுக்க, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுலயும் ஒரு கேசட் தான் இருக்கு. அந்த கேசட்ல நைட் ஆஃப் தி ரீப்பர் தி கேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பாங்க. சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட்டை தூக்கி டெக்ல போட்டு பார்த்தா அதுல தட் மாஸ்க் போட்ட சீரியல் கில்லர் தனிமையில ஒரு கேம்பிங் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு அப்பாவி பையல, நீ தனியா இருக்கவே கூடாதுடா, நீ வாழவே தகுதி இல்லாத பையன் சொல்லிட்டு பொசுக்குன்னு போட்டு தள்ளிடுறான். அதை பார்த்த டேனியல், சார் என்ன சார் படம், இதுக்கு தான் இந்த ஹாரர் படம் எல்லாம் நான் பாக்குறதே இல்ல, கருமம் படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பொசுக்குன்னு போட்டு தள்ளுறாங்க, இதனால தான் எனக்கு படபடப்பா இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட அர்னால்டு, யோ நல்லா பாரியா, உன் கண்ணை நல்லா விரிச்சு வச்சு பாரு, அது படம் கிடையாது, எவனோ ஒருத்தர் சீரியல் கில்லர் பைய கொலை பண்ணிட்டு அந்த வீடியோ எனக்கு அனுப்பியிருக்கிறான், இந்த செத்து போனவனை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே, வந்துருச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி கார்னர் டேவிஸ்ங்கிற இந்த பையலத்தான் ரோட் ஆக்ஷன்ல செத்துட்டான்னு சொல்லிட்டு கேஸ க்ளோஸ் பண்ணாங்க. எனக்கு அப்பவே டவுட்டா இருந்துச்சு, சரி வா நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நம்ம டேனியல் அங்கிளை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரவுண்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரமா எலிசபெத் ஆண்டி, அதான் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் ஆண்டி இருக்குல்ல, அவங்க எதோ பாத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ரோட்டோரமா ஒரு நாய் செத்து கிடக்கும். அப்போ அந்த பக்கமா வந்த அர்னால்டு அங்கிள் காரை நிறுத்திட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க, என்னன்னு தெரியல வரிசையா நாயா செத்துக்கிட்டே இருக்கு, ஏதோ சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. சரி விடுங்க எலிசபெத், நம்மளோட சாகச வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணம், சரி நாங்க வந்த வேலையை போய் பாக்குறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி இந்த கார்னர் டேவிஸ் செத்தான்ல அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல இன்னொரு பாக்ஸ் ஒண்ணு கிடைக்குது. அந்த பாக்ஸ் எடுத்தவங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அதுல இன்னொரு கேசட் இருக்கும். அந்த கேசட்ல தி நைட் ஆஃப் தி ரீப்பர் தி பேபி சிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பாங்க. அந்த வீடியோ கேசட்டை போட்டு பார்த்தா அதுல இருக்கிறது யாரும் கிடையாது, ஃபர்ஸ்ட் சீன்ல செத்து போச்சு எமிலி பொண்ணு, அந்த பொண்ணோட வீடியோ தான் அது. சரியான வீடியோ திரும்ப திரும்ப போட்டு பார்த்து ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. அது என்ன எவிடன்ஸ்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோல ஒரு கார் ஒன்னு இருக்கு. அந்த காரோட நம்பர் பிளேட்டை நோட் பண்ணவங்க யாரோடதுன்னு செக் பண்ணி பார்த்தா அது வேற யாரோடும் கிடையாது, நம்ம சுருட்ட மண்டையன் சாட்டோடது. அட சாட்டு கப்பிள்ஸை தான் பிரிப்பேன் பார்த்தா சீரியல் கில்லரே நீதானடா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அர்னால்டு அங்கிளும் டேனியல் அங்கிளும் போய் தூக்கிடுவாங்க அவனை. அதே நேரம் வீட்டுல இருந்து கிளம்பின ஹீரோயினும் அர்னால்டு அங்கிளோட பையனுக்கு ஆயா வேலை பாக்குறதுக்காக நேரா அர்னால்டு அங்கிளோட வீட்டுக்கே போறான். அங்க அவரோட பையன் மேக்ஸ் இருப்பான். அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு, ஏண்டா தம்பி உங்க வீட்டை கொஞ்சம் சுத்தி காட்ட எப்படி இருக்குன்னு பாப்போன்னு கேட்க, அதுக்கு அவனை சரி ஆண்டி வாங்க சுத்தி காட்டுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் வீட்டை சுத்தி பார்க்க போறாங்க. அந்த நேரம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம சாட்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த அர்னால்டு அங்கிள் அவங்ககிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் சாட் அப்படியே சொல்றான், என்னெல்லாம் நீங்க லாயர் இல்லாம கேள்வியே கேட்க முடியாது, முதல்ல என் லாயரை கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் என்னை கேள்வி கேளுங்கன்னு சொல்றான். அதை கேட்ட அர்னால்டு அங்கிள், அப்படியாப்ப தம்பி நீ பண்ணது சாதாரண காரியம் இல்லடா, சைக்கோ கொலகார மாதிரி கொலை பண்ணிருக்கேன், ஒன்னா ரெண்டா எத்தனை பேத்த கொலை பண்ணிருக்க, அதை படம் வேற பிடிச்சிருக்க, எம்புட்டு திமிரு இருக்கும் உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்க, அதை கேட்ட உடனே சாட்டுக்கு பதட்டமாயிருது. எப்படா இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவனோட மூஞ்சில அப்படி ஒரு பயம் தெரியும் பாருங்க. அப்ப இவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிறது. அடுத்து இங்க அர்னால்டு அங்கிளோட வீட்டை கட்டுறாங்க. அங்க ஹீரோயினும் மேக்ஸ் தம்பியும் அப்படியே வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. பேஸ்மெண்ட்ல ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு வெட்டிங் ட்ரெஸ் இருக்குது. அது யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அர்னால்டு அங்கிளோட பொண்டாட்டியோடது, அதாவது செத்து போன பொண்டாட்டியோடது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே மேக்ஸ் பையனுக்கு அப்படியே அவனோட அம்மாயாவும் வந்துருது. அதனால ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு ரெண்டு பேரும் அப்படியே மேல போறாங்க. மேல ஒரு லாக் ரூம் பார்த்த ஹீரோயின், ஏன்டா தம்பி இது மட்டும் ஏன் அப்படி லாக்ல இருக்கு, என்ன விஷயம்னு சொல்லிட்டு விசாரிக்க, அது அப்பாவோட பர்சனல் ஆபீஸ், உள்ள கண்ணெல்லாம் இருக்காண்டி உள்ளெல்லாம் போக கூடாது, அப்பா பயங்கரமா திட்டிடுவாரு, வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் நடந்து போகும்போது அங்க ஒரு லேடியோட போட்டோ இருக்குது. இவங்க தான் அர்னால்டோட செத்து போன பொண்டாட்டி. இவங்க இப்படி வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது போன் கால் ஒண்ணு வருது. யாருன்னு போய் எடுத்து பார்த்தா அர்னால்டு தான் போன் பண்ணிருப்பாரு. என்னம்மா பையன் அப்படி சமத்தா இருக்கானா, இல்ல ஏதாவது சேட்டை பண்ணா சொல்லு, 2 அரட்டை ஆட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் வேணாம் அங்கிள், பையன் சூப்பரான பையன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறான்.
போனை கட் பண்ண அர்னால்டு அங்கிள் நேரா சாட்டு கிட்ட போயிட்டு இங்காரா சாட்டு எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு நீ தான் கொலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஒழுங்க மரியாதையா ஏன் கொலை பண்ண எதுக்கு கொலை பண்ண அப்படிங்கறது எல்லா டீடைல்ஸும் நீயா கக்கிரு இல்லையா கக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதை கேட்ட சாட்டு தம்பி ஏங்க நான் செவனேன்னு போட்டோ பிடிக்கிறவங்க என்னையா பிடிச்சிட்டு வந்து போட்டுட்டு கொலை பண்ணியான்னு கேட்டா நான் எங்கிட்ட கூட கொலை பண்ணேன் சும்மா என்னை வெறுப்பேத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா உங்க மேல நான் டிஃபேமேஷன் கேஸ் போட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். அதை கேட்ட அர்னால்டு அங்கிள் சும்மா நடிக்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது நீ உன் ஃப்ரெண்டு வில்சன் சேர்ந்துதான் எல்லா கொலையும் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மரியாதையா ஒத்துக்கோ இல்லையா அடிச்சா உட்காந்து பிதுக்கி போடுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லும் போது இங்க இருங்க நீங்க நினைக்கிற மாதிரி வில்சன் கொலை பண்ணல நானும் கொலை பண்ணல நாங்கெல்லாம் அப்பாவிங்கன்னு சொல்றோம் அப்ப நீ உண்மையை சொல்ல மாட்டல சரி அப்போ உன் ஃப்ரெண்டை தூக்குனா சரியா போயிடும் தான் போய் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா அர்னால்டு அங்கிள் கிளம்பும் போது டேனியல் குறுக்க வந்து போதிய எவிடன்ஸ் இல்லாம இவனை அரெஸ்ட் பண்ணதே தப்பு இதுல கோர்ட்டு கேஸ்ல நாளைக்கு நம்மளை தான் விட்டு ராட் இறக்குவாங்க பாத்துக்க கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்னு சொல்றான். இதை கேட்டு கடுப்பான அர்னால்டு ஆமா அவங்க கூட உட்காந்து ஐஸ் சாப்பிடுறதுக்கு தான் நம்ம இருக்கோம் நீ உட்காந்து அவங்க கூட சப்பிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேகமா வில்ஸோட அபார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறான். அதே நேரம் இங்க அர்னால்டோட வீட்டுல மேக்ஸ் தம்பி என்ன பண்றான் ஆன்டி பெட் டைமுக்கு நேரம் ஆயிடுச்சு நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அவன் தூங்க போயிடுறான். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் டீனா என்ன பண்றா அங்க இருந்த பாட்டில் விஸ்கி எடுத்து அப்படியே முடக்குன்னு குடிச்சிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல பசி வேற எடுக்குமா அதனால கிச்சன்ல ஏதாச்சும் இருக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில யாரோ நாய் அடிச்சு கொள்ற மாதிரி நாய் கதறுது. அந்த சவுண்டை கேட்ட ஹீரோயின் ஒரு டார்ச் ஒன்னு எடுத்துக்கிட்டு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு வெளியில போய் பாக்குறா ஆல்ரெடி அந்த நாய் செத்து கிடக்கும். அப்ப பின்னாடி வீட்டோட டோர் டம்முன்னு அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி போனவ வேகமா வந்து வீட்டை முடிக்கிறான். வீட்டுக்குள்ள வந்த ஹீரோயின் அனிமல் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணி ஏங்க இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு டெட் டாக் ஒன்னு செத்து கிடக்குது தயவு செஞ்சு வந்து தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல ஏமா நைட்டு 12 மணிமா நீ போன் பண்ணி கேட்கிற நேரமா இது இப்பெல்லாம் யாரும் வரமாட்டாங்க எதனால காலைல தான் வருவாங்க போன வைமான்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அட கவர்மெண்ட் ஆபீஸ் பாப்பீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம அர்னால்டு அங்கிளை காட்டுறாங்க. அர்னால்டு அங்கிள் வில்ஸோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஒவ்வொன்னையும் கவனமா பார்த்து அப்படியே இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட கண்ணுக்கு ஒரு நாய் பெல்ட் ஒண்ணு சிக்குது. நாய் பெல்ட் செத்து போன நாய் செத்து போனதுக்கு அப்புறம் கொலை நடக்குது. அப்போ இவனுக்கு தான் கண்டிப்பா கொலகார பயலுக்குன்னு அவர் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கல்ல பயந்து போனவ நேரா அவளோட ஃப்ரெண்டுக்கு போன போட்டு எப்படி இங்க இருக்க இங்கெல்லாம் சத்தியமா இருக்கவே முடியாது ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நாளையில இருந்து நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதுக்கும் கவலைப்படாதன்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாரோ டங்கு நடக்கிற மாதிரி ஷூ சவுண்ட் கேக்குது. மேக்ஸ் என்ன அதுக்குள்ளேயே முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா ஆனா எந்த ஒரு சவுண்டுமே வராது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பதறி போய் பேசிட்டு இருக்கும்போது அதே நேரம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இரடி இங்க யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க யாருன்னு பார்த்துட்டு வந்து ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ண போறப்போ போயிடாதே ரொம்ப பயமா இருக்குடி தயவு செஞ்சு கால் கட் பண்ணிடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கெஞ்சுறா ஆனாலும் கல் நெஞ்சக்காரி கால் கட் பண்ணிட்டு போயிடுறான். அப்ப ஹீரோயினுக்கு அந்த வீட்டுல யாரோ மேல இருந்து கீழே போற மாதிரியும் கீழே இருந்து மேல போற மாதிரியும் ஒரே சவுண்டா கேட்டுக்கிட்டு இருக்குது. யாரா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதட்டத்தோட நடந்து போயிட்டு இருக்கும்போது பேஸ்மெண்ட் டோர் ஓபன்ல இருக்கு. இதை யாரா ஓபன் பண்ணது அப்ப உள்ளதான் எவனோ இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா பேஸ்மெண்ட்டுக்குள்ள நடந்து போயிட்டு லைட் ஆன் பண்றா அவளுக்கு தூக்கி வாரி போட்டுரும். என்னன்னு பாத்தீங்கன்னா அர்னால்டோட பொண்டாட்டியோட வெள்ளை கலர் கவுனு அப்படியே அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குது. ஐயோ பேய்டோன்னு சொல்லிட்டு பதறி போனவ வேகமா மேல ஓடிடுறான். அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம அர்னால்ட காட்டுறாங்க. அர்னால்டு மாமா அவசரமா வில்ஸோட ரூம்ல ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டு இருப்பாரா அப்போ ஒரு ரூம்ல பெட்ல நைட் ஆஃப் த ரிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேசட் மட்டும் இருக்கும். அதை பார்த்ததுமே அர்னால்டு அங்கிளுக்கு கன்ஃபார்மே ஆகிருது இவனுங்க தான் கொலகார பயிலுக்குன்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து வில்ஸோ அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருவான். கட்டுப்பான அங்கிள் பொசுக்குன்னு கண்ணை தூக்கி அவன் தலைக்கு நீட்டி நீ தாண்டா எம்லையோ கொலை பண்ண கொலகாரன் வாடி மாமியார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அழுட்டு போயிடுவாரு. அப்ப இந்த பக்கம் பேஸ்மெண்ட்ல இருந்து ஓடியாதால ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு போன் மேல போன் போடுறான் ஆனா அவ போனே எடுக்க மாட்டான். அப்ப திரும்பவும் யாரோ டிங்குன்னு நடக்கிற சவுண்ட் கேக்குது. இதனால கடுப்பானவ நேரா மேக்ஸோட ரூம் போயிட்டு இவன் தான் அந்த வேலையெல்லாம் பாக்குறான்னு நினைச்சிட்டு போய் செக் பண்ணி பாக்குறான். அவன் கொரட்டை விட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறான். கன்ஃபியூஸ் ஆகிற ஹீரோயின் அப்ப இவன் மேல யார் தாண்டா பண்றது என்னதாண்டா உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. யாரா நீங்க ஏன்டா அப்படி படுத்துறீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் வேகமா போய் செக் பண்ணி பாக்குறா. அங்க அர்னால்டோட பொண்டாட்டி போட்டோக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்னு இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ல கார் ஆக்சிடென்ட்ல அர்னால்டோட பொண்டாட்டி எப்படி எல்லாம் செத்தா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பாங்களா அதை ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கிள் என்ன பண்றாரு வில்ஸ் அப்படியே அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் உடச்சு கூட்டு வராரு. வில்ஸ் தான் கொலகார பைய அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதோ சாட்டை ரிலீஸ் பண்றாங்க. சாட்டுக்கு வில்ஸா பார்த்தது அப்படியே கடுப்பாயிரும். டேய் சந்தேக பிராணி அர்னால்டு உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு லாயரோட வந்து என் மச்சான நான் வெளியே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்க வந்து கிளம்பிடுறான். அடுத்து அர்னால்டு அங்கிள் தனியா ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு அந்த கேசட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளே பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு கார் நேரா மரத்துல போய் மோதி ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த கார் யாரோடது அந்த கார்ல இருந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அர்னால்டோட பொண்டாட்டி தான் அந்த காரை ஓட்டிட்டு வந்திருப்பாங்க. அந்த காருக்கு சொந்தக்காரர் நம்ம அர்னால்டு தான். ஆக்சுவலி இந்த சைக்கோ கொலகார முகமூடிய போட்டு ரோட்ல நடந்தனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்லயுமே அர்னால்டோட பொண்டாட்டிக்கு ஒன்னும் ஆயிருக்காது லைட்டா அடி மட்டும் தான் போட்டிருக்கும். ஆனாலும் சைக்கோ கொலகாரம் சும்மா இருப்பானா
அர்னால்டோட பொண்டாட்டி தலையை பிடிச்சு அப்படியே ஸ்டேரிங்ல டமால் டமால் அடிச்சே கொலை பண்றான். அந்த வீடியோ வேற எடுத்து வச்சிருந்திருப்பான். அதை பார்த்ததுமே அப்படியே வெறியோட உச்சத்துக்கு போய் கண்ணீர் வடிக்கிற அர்னால்டு அங்கிள் இந்த பரண்டா வில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்கிட்ட போறாப்ல. அப்ப இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே பயத்துல நடுங்கி போய் இருப்பா. அந்த நேரத்துல அர்னால்டோட ஆபீஸ்க்குள்ள ஏதோ ஒரு கண்ணாடி உடையற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு இவளும் போய் டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தாங்க ஜன்னலோட கண்ணாடி யாரோ உடைச்சிட்டு வெளியே போயிருப்பாங்க. அதை பார்த்து நடுங்கி போனவ வேகமா ஓடியாந்து போலீஸுக்கு போனை போட்டு இன்ஃபார்ம் பண்றான். அவ அங்கிட்ட போனது இந்த சைக்கோ கில்லர் என்ன பண்றான், மேக்ஸோட ரூம் ஓபன் பண்ணி அவனை கொலை பண்ண போறான். அந்த நேரத்துல ஹீரோயின் அழுதுகிட்டே போலீஸ் கிட்ட போன் பேசுறது இவனுக்கு கேட்டுருது. சரி இவன் அப்புறம் பார்த்துப்போம், இவன் தூங்கிட்டு இருக்கிறான், எப்ப வேணாலும் கொலை பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு நேரா ஹீரோயினை தேடி போறான். அவரோட வாய்ஸ் கேட்கிற திசையில இவனு வெறுக்கு நடந்து போய் பார்த்தா அது ஹீரோயினே கிடையாது, வெறும் வாய்ஸ் ரெக்கார்டர் வச்சு அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அதே நேரம் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வெறியான அர்னால்டு மாமா அப்படியே டென்ஷன் ஆகி நேரா இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ள போறாரு. போன உடனே டேனியல வெளியில போக சொல்லிட்டு வில்ஸ புடிச்சு அப்படியே கண்ணை தூக்கி சொங்கல சொருகி, ஏன்டா புறம்போக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என் பொண்டாட்டியே கடிச்சு வச்சிருக்க, உனக்கு எவ்வளவு திமிர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ண போகும்போது, அங்கிள் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க, அந்த கேசட்டுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது, அதை உங்களுக்கு கொடுக்க சொல்லிதான் எனக்கு ஒரு லெட்டர்ல வந்துச்சு, நாளைக்கு காலையில உங்ககிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள என்னைய தூக்கிட்டு வந்து இப்படி அடிக்கிறீங்களே, இது நியாயமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை கேட்ட அர்னால்டு, என்னடா சொல்ற, உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா, யாராப்பா அதை அனுப்புனதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்கும்போது கதவை மடால்னு திறந்துட்டு வர டேனியல், யோ ஒரு எமர்ஜென்சியா, நாங்க எல்லாரும் கிளம்புறோம், நீங்க பத்திரமா அவனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் போலீஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு ட்ரக் ஸ்டோருக்கு தான் போறாங்க. அங்க ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்குள்ளதான் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அனானிமஸ் கால் ஒன்று வந்திருக்கும். அதனால வேகமா போய் அந்த பேக் ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள ஒரு சென்ட் பாட்டில் தான் வச்சிருப்பாங்க. இதை பார்த்த டேனியல் இமிடியேட்டா அர்னால்டுக்கு போன் பண்ணி, சார் இங்க ஏதோ சம்பவம் நடக்க போகுது சார், அதனால தான் சார் நம்மள சுத்தல விட்டுட்டு இருக்காங்க, என்ன எதுவும் ஒன்னும் புரியல, இருங்க விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அர்னால்டுக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எல்லாமே வினோதமா நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே யோசனையில இருந்துட்டு இருக்கிறான். அப்ப இந்த பக்கம் சைக்கோ கில்லர் அந்த டேப் ரெக்கார்டர் எடுக்கும் போது கரெக்டா அங்க வர ஹீரோயின் அவளோட மூஞ்சிலே பொக்குன்னு குத்திட்டு ஒரு சிரிப்பா பாருங்க, ஏதோ பல நாளா சைக்கோ கில்லருக்காக வெயிட் பண்றவ சிரிக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு சைக்கோ கில்லர் மயக்கத்துல இருந்து அப்படியே முடிச்சு பாக்குறா. எதிர்த்தாப்புல டிவில ஃபர்ஸ்ட் சீன்ல செத்து போனால நம்ம எமிலி, அவளோட வீடியோ ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்த சைக்கோ கில்லர் அரண்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு மாஸ்க் போட்டவன் டிவில வரான். யாரா அந்த மாஸ்க் போட்டவன் சொல்லிட்டு நம்மளும் குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் டீனா தான். அடேங்கப்பா நம்ம ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது டீனா சைக்கோ கில்லரை பார்த்து, நீ யாரு, என்ன பண்ணிருக்க, என்ன பண்ண போற, இன்னைக்கு நைட்டு என்ன பிளான் பண்ணிருந்த அப்படிங்கிற எல்லா டீடைலுமே எனக்கு தெரியும், நீ யாரு எவருன்னு நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா முட்டா பயலே, அதனால நேரா அவன் வீட்டுக்கு போனா அங்க நிறைய கேசட் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன், அது போக டைரியில லிஸ்ட் போட்டு கொலை பண்றியா ராஜா, லிஸ்ட் போட்டா கொலை பண்ற, அது எல்லாத்தையும் நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் நீ பண்ற பிளான் எல்லாமே எனக்கு தெளிவா தெரிஞ்சது, சோ அவனை ஈஸியா சிக்க வைக்கணும் முடிவு பண்ணேன், ஆனா வாண்டடா நீயே வந்து மாட்டோம் எதிரே பார்க்கல பங்குன்னு சொல்லிட்டு டீனா சிரிக்கிறான். இதை பார்த்து வெறியாகிற சைக்கோ கில்லரோட மாஸ்க கலெக்டரா யாருன்னு பார்த்தா ஃபாரஸ்ட் ஆபீசர் எலி, நம்ம எலிசபெத். இந்த சீனை பாக்குற நமக்கு அமுக்குனி மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்திருக்கா பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். மாஸ்க கலெக்டர் எலிசபெத் கிட்ட நம்ம டீனா, என்ன தங்க அப்படி வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டியா, சோச்சோ காலையில பார்மசிக்கு நான் எதுக்கு வந்து நினைச்சேன், எங்க அப்பனுக்கு மாத்திரம் வாங்க வந்து நினைச்சியா, சீச்சி நீ எங்க இருக்குன்னு பாத்துட்டு போகத்தான் வந்தேன், நீ இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஹேடியா ஓ மேக்ஸையும் கொலை பண்ண போறதா டைரியில எழுதிருந்தல்லையா, அதான் முத வேலையா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அவ குடிக்கிற அந்த ஜூஸ்ல பேதி மாத்திரை கலந்து விட்டு அவளை சிக்காக்கிட்டேன், அடுத்து இங்க ஆயா வேலை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட முத வேலை என்ன நினைச்ச, மேக்ஸை நல்லா தூங்க வைக்கிறதுக்காக அவனுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டு நல்லா தூங்க வச்சுட்டேன், அது மட்டுமா நீங்க வருவானு எனக்கு நல்லா தெரியுங்கண்ணே, அதனால தான் என் ஆளு வில்ஸ வர சொல்லி அவன்கிட்ட மேக்ஸ் தம்பியை கொடுத்து அனுப்பிட்டேன், அவனு என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சேஃப்டியா சேர்த்துட்டான். இன்னொன்னும் பண்ணேன், என்ன பண்ண தெரியுமா, காலையிலேயே மருந்து கடைக்கு போயிட்டு ஒரு பேக் ஒன்னு வச்சுட்டேன், அதுல பாம் இருக்குன்னு போலீஸுக்கும் போன் பண்ணி சொல்லிட்டேன், எதுக்காக இதெல்லாம் பண்ணு கேட்கணும் ஆர்வம் இல்லையா, கேளு, கேட்க மாட்டேன்ல, இருந்தாலும் நான் சொல்றேன், இப்ப நீ கேட்டுதான் ஆகணும், ஏன்னா நீ தப்பி தவறி போலீஸுக்கு போன் பண்ணிடக்கூடாது பாரு, அவங்களும் பாவப்பட்டவன் வந்து காப்பாத்திடுவாங்க, அதுக்கப்புறம் நீ தப்பிச்சிருவ, அதுக்கு தான் அவங்கள நைஸா டைவர்ட் பண்ணிட்டேன், எப்படி நம்ம மாஸ்டர் பிளான் சும்மா தரமா இருக்கா அப்படின்னு சொல்றப்போ அப்படியே எலிசபெத்துக்கு இரிட்டேட் ஆகி அப்படியே தலையெல்லாம் சுத்துது, இரடி அப்படியே இந்த வீட்டுக்குள்ளதான் இருப்ப, உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டு எலிசபெத் அப்படியே தட்டு தடுமாறி நடந்து போறான். அந்த வீடு ஃபுல்லா எலிசபெத் கொலை பண்ண எல்லாரோட போட்டோவை வச்சு, நாங்க எல்லாரும் நீ சாகிறத பாக்குறதுக்காக ஆசையோட வந்திருக்கோம், தயவு செஞ்சு சத்துரு அப்படின்ற மாதிரி நிறைய எழுதி வச்சிருக்கிறா ஹீரோயின். அதை பார்த்த எலி வாண்டடா வந்து பொரியல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு திரு முடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம அர்னால்டு அங்கிளை காட்டுறாங்க. அர்னால்டுக்கு டேனியல் போன் பண்ணி, டேய் அந்த பேக் வச்சது யாரு தெரியுமா, வேற யாரும் கிடையாது, உன் வீட்டுக்கு வந்து ஆயா வேலை பார்க்க வந்திருக்காளே அந்த புள்ளதான் அந்த வேலையை பார்த்திருக்கா அப்படின்னு சொல்றான். அவ வேற யாரும் கிடையாதுடா, போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கானே வில்ஸ், அவனோட ஒரே லவ்வரு, சோ முதல்ல போய் மேக்ஸ காப்பாத்துறான்னு சொல்லிட்டு அர்னால்டு கிட்ட சொன்னது அர்னால்டுக்கு வெறி ஆயிருது. அதே நேரம் இங்க வீட்டுல எலிசபெத்தை கட்டுறாங்க. எலிசபெத்தை லிட்டரலா நம்ம ஹீரோயின் மிரட்டுறான். ஆனா எலிசபெத் எதை பத்தியுமே கவலைப்படாம, ஏய் நீ எங்க இருக்குன்னு மட்டும் சொல்றீ, உன்னை நேர்ல வந்து பழக்கிறேன்னு சொல்லும் போது வீட்டுக்கு வெளியில இருந்து நம்ம ஹீரோயின் டார்ச்சரிச்சு எலிசபெத் கிட்ட காட்ட, இந்த வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா காட்டுக்குள்ள இறங்கிடுறான். அங்க போனா நிறைய ரீப்பர் மாதிரியே மாஸ்க் போட்ட பொம்மைகள் நிறைய தொங்கிட்டு இருக்குது. அதை பார்த்த எலி, ஏய் பயந்தாங்கோலி, உன்னைய மாதிரி தொடரானீங்க நான்
பார்த்ததே கிடையாது, முடிஞ்சா வெள்ளவாடி பாப்போன்னு சொல்லிட்டு மிரட்ட கண்ணமைக்கு நேரத்தில் வெளியில வந்த நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம போட்டும் தொடையிலேயே ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ட்விஸ்டர் ரிவீல் பண்றா. நான் யாரும் தெரியுமா, நான் எதுக்காக இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுக்கோ. எமிலின்னு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தைய கொலை பண்ணியே யாவும் இருக்கா, அவளோட அக்கா தாண்டி நானே. என் குடும்பத்தோட நிம்மதியே கெடுத்தல, சாவடி சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஷூட் பண்ண போகும்போது எலிசபெத் சிரிச்சிட்டு அது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி வாய மூடுறா. அவளோட தலையில யாரும் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சாட்டு தம்பி. அட சாட்டு தம்பி நீ அப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்படியே மயங்கி வந்துடுறா. அவளோட காலை பிடிச்சி ரெண்டு பேரும் தரன்னு இழுத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம அர்னால்டு என்ன பண்றாரு, வீட்டுக்கு தொடர்ந்து போன் ஆஃப் பண்ணி தள்ளுறாரு. ஆனா போனை எடுக்கிறதுக்கு ஒரு நாதி கூட கிடையாது. அதனால பதறி போனவர் அலறி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்போ இங்க வீட்டுல ஹீரோயின் மயக்கத்துல இருந்து முழிச்சு பாக்குறா. நம்ம சாட்டு தம்பியும் எலிக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கிறான். முழிச்சு பார்த்த ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து, ஏப்பா தம்பி சாட்டே, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளையும் நீ கூட சேர்த்துக்கிட்டு கொலை பண்ணிட்டு தெரியறிய, உனக்கே நியாயமா இருக்கா? உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா வருதுரா தம்பின்னு சிரிச்சிட்டு இருக்கும்போது, ஏய் வாயா மூட்ரி, உன் தொங்கச்சியை போட்ட அன்னைக்கே உன்னையும் போட்டலாம் தான் இந்த மூதி வீட்டை சொன்னேன். ஆனா இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு என்னைய ஆஃப் பண்ணிட்டா. இப்ப பாரு தேவையில்லாம ஒன்னால எங்களுக்கு பிரச்சனை. சரி போனது போச்சு, இவளையும் அறுத்து போட்டு கிளம்பிடுறான்னு எலிக்கிட்ட சொல்றான். எலியும் சரிடா அதே மாதிரி பண்ணிடலான்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்றாங்க. அப்போ வாக்கி டாக்கில வில்ஸோட குரல் கேக்குது. எங்க இருந்து அந்த குரல் வருதுன்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட தான் அந்த வாக்கி டாக்கி இருக்கும். அதை புடுங்கினவன், தம்பி வில்ஸ் உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சாப்பா, சரி இருக்கட்டும், கழுதை எப்படியும் இவளை போட்டத்துல தான் போறோம், வந்து அப்படியே அள்ளிட்டு போ, என்னையாடா குட்டா பையன்னு சொன்ன, பாரா நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இவன் வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்கும் போது அவன் தலையில யார் ஷூட் பண்றாங்க. யாரா இருக்கும், வேற யாரு, நம்ம எலிசபெத் தான். அவனை போட்டு தள்ளிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணி அவளை ஒரு சேர்ல கட்டி வைக்கிறான். மயக்கந்தரஞ்சு ஹீரோயின் முழிச்சு பார்க்கும்போது எதிரில டிவில எமிலியோட, அதாவது ஹீரோயினோட தங்கச்சியோட வீடியோ பிளே ஆயிட்டு இருக்குது. இந்த எலிசபெத் என்ன பண்றா, அங்க கேமரா பக்கத்துல நிக்கிறா. உன் தங்கச்சி எப்படி நான் கொலை பண்ணணும், அதை விட கொடூரமா ஸ்லோவா ஒன்னே போடுத்தல போறேன், ரெடி ஆடி செல்ல கொட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரீப்பர் மாஸ்க் போட்டுக்கிட்டு அவளோட கால்ல முதல்ல குத்துறான். ஹீரோயின் அப்படியே வழியில கதரும் போது, இப்படித்தான் உன் தங்கச்சியும் கத்துனா, யாரும் கேட்கல, அவளை எல்லாரும் மறந்துட்டாங்க, இப்ப நீ செத்ததும் உன்னையும் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குத்த போகும்போது அங்க அவளை யாரோ ஷூட் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அர்னால்டு அங்கிள். அவளை ஷூட் பண்ண அடுத்த நிமிஷம் அவனோட பையனை தான் தேடி பாக்குறான். அப்ப ஹீரோயின் அவன் பத்திரமா என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கிறான், நீங்க அவனை பத்தி கவலையே பட தேவையில்ல அப்படின்னு சொன்னதுமே ரிலாக்ஸ் ஆனவன் அப்படியே வந்து அந்த ரீப்பர் மாஸ்க் கலெக்டரான். நம்ம எலிசபெத், அடியே எலிசபெத் நீயா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது எலி தெளிவா உசாராயிருது. சார் இவதான் சார் அந்த கொலகாரி, அத்தனை பேத்தையும் கொலை பண்ணிட்டு எப்படி தைரியமா சேர்ல உட்காந்துட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். ஆனா அர்னால்டு அங்கிள் பேசுறது எதையுமே காதல வாங்காம, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சத்த சாத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பொசுக்குன்னு பக்கத்துல இந்த கத்தி எடுத்து அவரை குத்த போறா. ஆனா அவர் நெத்திலே ஒரே போட போட்டு அவளை போட்டு தள்ளிடுவாரு. எலிய போட்டு தள்ளின அர்னால்டு மாமா ஹீரோயினை பார்த்து, அப்ப நீதான் அந்த கராஜிக்கு அதுக்கப்புறம் அந்த வீடியோ கேசட் எல்லாத்தையும் அனுப்புனது நீ தானே, இதெல்லாம் எதுக்காக பண்ண, உனக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறப்போ, என்னோட தங்கச்சியும் இவதான் போட்டு தள்ளலாம், உங்களோட பொண்டாட்டியும் இவதான் போட்டு தள்ளி இருக்கிறான், அதனால தான் உங்களுக்கு உண்மை தெரியணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் அனுப்பி விட்டேன்னு சொல்றான். சரி ஓகே போனது போச்சு பாத்துக்கலாம், நான் அந்த போலீஸுக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் இன்ஃபார்ம் பண்றதுக்காக போறான். ஆனா ஹீரோயின் அவனை தடுத்து, அங்கிள் நீங்க இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க, இப்ப நீங்க போய் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏதோ ரிவெஞ்ச் எடுத்ததுக்கு இந்த கொலையெல்லாம் பண்ண மாதிரி ஏன் மேல கேஸ் திரும்பிடும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இவ காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு ரைஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு எலிசபெத்தோட வீட்டுக்கு போய் அவளை தேடுற மாதிரி தேடுங்க, அங்க எல்லா எவிடன்ஸையும் நம்மளே போய் கொண்டு போய் பதுக்கிடலாம். அதுக்கப்புறம் இவதான் ஒரிஜினல் சைக்கோ கில்லர்னு போலீஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். சோ நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது, காணாம போனவளாவே இருந்துருவா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அர்னால்டு அங்கிளும் பயங்கரமான கேடி மூலமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானுக்கு ஓகே சொல்ல, இவங்க பிளான் படியே எல்லாம் நடக்குது. நேர எலிசபெத்தோட வீட்டுக்கு போறாங்க, அங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க, எலிசபெத் தான் கில்லர்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுறாங்க. கடைசியா அர்னால்டு அங்கிளும் ஹீரோயினும் எமிலியோட இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. படம் முடியுது. அவ்வளவுதான் மக்களே, அடுத்த ஒரு நல்ல படத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை.